அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது உமா மகேஸ்வர விரதம் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். சிவபெருமானுக்குரிய 8 விரதங்களில் உமா மகேஸ்வர விரதமும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இதன் முக்கிய நோக்கம் பிரிந்து போன தம்பதிகளை ஒன்று சேர்க்கும் வல்லமை கொண்டது. ஒரு முறை துர்வாச முனிவர் அவர்கள் பரம்பொருள் சிவபெருமானை பார்ப்பதற்காக கைலாயத்திற்கு சென்றார். பரம்பொருள் சிவபெருமான் அவர்களை கண்டவுடன் அவரை புகழ்ந்து பாடிக்கொண்டிருந்தார். சிவபெருமான் அவர்களை மகிழ்ச்சியிலும் அழுத்தினார். நீண்ட நேரம் மை மறந்து கேட்டுக்கொண்டால் சிவபெருமான் அவர்கள், நீங்கள் எனக்கு பாடிய துதியின் காரணமாக உங்களுக்கு பரிசு ஒன்றை அளிக்கிறேன் என்று கூறி தன் கழுத்தில் இருந்த எல்லா வளங்களும் அடங்கிய வில்வ மாலையை பரிசாக துர்வாச முனிவர் அவர்களுக்கு சிவபெருமான் அவர்கள் வழங்குகிறார். அதை கண்டவுடன் எல்லையில்லா மகிழ்ச்சியில் துர்வாச முனிவர் அவர்கள் துள்ளி குதிக்கிறார். துர்வாச முனிவரும் வழியில் அனைவரிடமும், இது என் பரம்பொருள் சிவபெருமான் அவர்கள் தந்த கழுத்தில் இருந்த வில்வ மாலை எனக்கு பரிசாக கொடுத்திருக்கிறார் என்று கூறி பெரும் மகிழ்ச்சியுடன் சொல்லிக்கொண்டே வந்து கொண்டிருந்தார். அப்போது துர்வாச முனிவர் அவர்கள் மேலே பரம்பொருள் கருடாழ்வார் அவர்களின் மீது பரம்பொருள் பெருமாள் அவர்கள் அமர்ந்து வாகனத்தில் பயணித்தார். அப்போது துர்வாச முனிவர் அவர்கள் பெருமாளை பார்த்து, இது என்னுடைய கையில் உள்ள மாலை சிவபெருமான் அவர்கள் எனக்கு கொடுத்தார் என்றும், மேலும் இது ஈஸ்வரன் எனக்கு கொடுத்த ஈஸ்வர பிரகாசம் என்றும் புகழ்ந்து கொண்டே இருந்தார். அந்த வில்வ மாலையை பெருமாள் அவர்களிடம் கொடுத்தார். அப்போது கொடுக்கும் மாலையை அந்த கருடன் வாங்கி கொண்டார். அந்த படிக மாலையை வாங்கி தன் கழுத்தில் போட்டு கொண்டார் கருடர். அப்போது அந்த கருட பறவையானது உடல் நன்கு சிலிர்த்து போனதால் அந்த மாலை 8 திசைக்கும் பிரிந்து பறந்து சென்றது. இதனால் ஆசையாய் சிவபெருமான் கொடுத்த மாலையை இந்த கருடன் இப்படி செய்து விட்டது என கூறி துர்வாச முனிவர் அவர்கள் பரம்பொருள் பெருமாள் அவர்களுக்கு சாபம் கொடுத்தார். எல்லா வளங்களும் உள்ள நீ இந்த வைகுண்டத்தை நீங்கள் ஆட்சி செய்கிறீர்கள் என்றும், மேலும் செல்வத்துக்கு அதிபதியாக விளங்கும் லக்ஷ்மி தேவியை மனைவியாக கொண்டுள்ளாய் என்றும், அந்த கர்வத்தில் என் மாலையை உன் வாகனமானது தூக்கி எறிந்தது. அதனை உன்னை விட்டு அந்த வாகனமும் பிரிந்து செல்ல வேண்டும் என்றும், உன்னுடைய மகாலட்சுமி அவர்களிடம் உன்னுடைய திருப்பார்கடலில் முழுவதும் மறைந்து போகட்டும் என்று சாபம் கொடுக்கிறார். அவர் கொடுத்த வேகத்தில் அனைத்தும் அதுபோலவே நடந்தது. கடும் மனவேதனை அடைந்த பரம்பொருள் பெருமாள் அவர்கள் தன் மனைவியின் பிரிவை தாங்க முடியாமலும், தனது வாகனமான கருடாழ்வாரின் நினைவு தாங்க முடியாமலும் நீண்ட வலியுடன் துடித்து கொண்டிருந்தார். மேலும் என்ன செய்வது என்று தெரியாமல் ஒரு அடர்ந்த காட்டிலேயே அலைந்து திரிந்து கொண்டிருந்தார் பெருமாள் அவர்கள். அப்போது காட்டில் தவம் செய்து கொண்டிருந்த கௌதம ரிஷி என்பவரை சந்தித்து அவரிடம் தனக்கு துர்வாச முனிவர்கள் இவ்வாறு சாபமிட்டு விட்டார்கள் என்று கூறினார். இதை கேட்ட கௌதமி ரிஷி, ஒன்றும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. பரம்பொருள் பெருமாள் அவர்களே, நீங்கள் உங்கள் வாழ்வில் இணைத்து அனைத்தையும் வளங்களையும் நீங்கள் மீண்டும் கிடைக்க மற்றும் உங்களுடைய மனைவி உங்களுடன் மீண்டும் வந்து சேர ஸ்ரீ உமா மகேஸ்வர பூஜையை நீங்கள் விரத முறையை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். கண்டிப்பாக இழந்தவை அனைத்தும் மீண்டும் உங்களுக்கு கிடைக்கும் என கூறியுள்ளார். பரம்பொருள் பெருமாள் அவர்களும் இந்த பூஜை முறையை 15 முடிச்சு உள்ள பெரிய சரடை தனது வலது கையில் உள்ள புஜத்தில் கட்டிக்கொண்டார். மேலும் சிவபெருமான் அவர்களுக்கு மேற்கொண்ட அந்த விரதத்தின் காரணமாக மீண்டும் அவருடைய மனைவியான லக்ஷ்மி தேவி அவர்கள் அவருடன் வந்து சேர்ந்து கொண்டார். அவரை விட்டு சென்ற கருடாழ்வரும் அவருடன் வந்து சேர்ந்து கொண்டார். இவ்வாறு கணவன் மனைவி பிரிவு ஏற்படும் போது நாம் உமா மகேஸ்வர விரத முறையை நாம் கடைபிடிப்பதால் இவ்வளவு பெரிய தடைகள் வந்து கணவன் மனைவி பிரிந்து இருந்தாலும் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய சக்தி இந்த உமா மகேஸ்வர விரத முறைக்கு உள்ளது என்பது இந்த ஆன்மீக செய்தியின் மூலம் நமக்கு நன்கு புலப்படுகிறது. இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பகிர்ந்தமைக்கு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மிகுந்த பெருமை கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.